ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எபிசோடில் ஃபஸ்ட் ப்ரமோவில் காமிச்சிருப்பாங்க. கமல் சார் வந்துட்டு மாயா அந்த காக்ரோச் பற்றி பேசினதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃப்ரைடே அன்சீன் பார்த்தவங்களுக்கு தெரியும். மாயா வந்து அந்த காக்ரோச்சை நான் இப்படி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. உடனே பூர்ணிமா வந்து அதை அப்படியே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கரண்டி வச்சு தோசைக்கல் அடித்து காமிப்பாங்க. உடனே விஷ்ணு பயங்கரமாக சிரிப்பார். அதுக்கப்புறம் பூர்ணிமா சொல்லுவாங்க, என்ன அவ்வளோ சிரிப்பு, ஐ ரியலி லைக் ஹிம், என்ன அவ்வளோ சிரிப்பு அவனை சொன்னோன்னே அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் பற்றி கமல் சார் கேட்குறாரு. கண்டிப்பாக கேட்க வேண்டியது தான். நேற்றுக்கே நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விக்ரமுக்கு வந்துட்டு கமல் சார் வந்து ஒரு குட்டு கொடுத்துருப்பாரு. அதாவது எப்போவுமே நாங்கன்னு பேசாதீங்க, கேம் முடிய போகுது, இனிமேலாவது இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து விக்ரமுக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கமல் சார் வந்து ஒரு சம்பளம் வாங்குகிற ஒரு எம்ப்ளாயி. ஸோ இது வந்து பேபி டீம்லேருந்து பண்ணுறது தான் எல்லா வாரமுமே கமல் சார் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் இவர் பேசுகிறாரு. இவரோட திறமையில் அது கரெக்டாக பேசுகிறாரு, அவ்வளோதான். ஸோ அவர் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவர் பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அர்ச்சனாவை திட்டுறது, பூர்ணிமாவை திட்டுறது, இது எதுவுமே கமல் சாராக பண்ணலை. இது எல்லாமே பிபி டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ விக்ரமை எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் டீம் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவரை விக்ரமோட நேச்சர் பிடிச்சவங்க அங்கே பிபி டீமில் யாராவது இருக்கலாம். அதனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு தான் தோணுது. ஸோ இன்றைக்கும் கமல் சார் சொல்கிறாரு, காக்ரோச் இப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக காக்ரோச் தான் முத்திர குத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரவீனா சொல்கிறாங்க, பேர் நாங்கள் வைக்கல சார் அப்படின்னு. அதுக்கு கமல் சார் சொல்கிறாரு, ஆமாம் பேர் வைக்கல, தன்னால் வந்துருச்சு, எனக்கு கமலஹாசங்கிற பேர் அப்படியே தூங்கி முடிச்சோடனே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விக்ரமுக்கு கமல் சார் கொடுத்த ஹிண்ட் எல்லாம் புரியுதோ புரியலையோ நமக்கு தெரியலை. இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்லையாவது விக்ரமோட அம்மா அப்பா வந்து விக்ரமுக்கு ஒரு குட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் வந்து முழிச்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இனி விக்ரம் கிட்ட டைம் கிடையாது. இப்போ முழிச்சுக்கலைன்னா கண்டிப்பாக அவரால் முழிச்சுக்க முடியாது. நல்லா விளையாடுறாரு, வெரி எலிஜிபிள் பிளேயர். ஸோ அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டுட்டு இண்டிவிஜுவலாக விளையாடணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இது விக்ரம் மேலே உள்ள முழுக்க அக்கறையில் பேசுகிறது. ஸோ விக்ரம் ஃபேன்ஸ் உங்களுக்கு யாரை தெரிஞ்சதுன்னா விக்ரம் கிட்ட இந்த நியூஸை போய் சேருங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.